Hello guys, welcome to my channel. என் பேர் Jaicy Victoria. இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கறத நீங்க thumbnail-லே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நம்ம வந்துட்டு வெகேஷன் கிளம்ப போறோம். நாளைக்கு வந்துட்டு வெகேஷனுக்கு வந்து கிளம்ப போறோம். இன்னைக்கு தான் நான் வந்து பேக்கிங்கே பண்ண போறேன். சோ நான் வந்துட்டு என்னோட பேக் பேக்ல அதுக்கு அப்புறம் என்னோட மேக்கப் கிட்ல வந்து என்னெல்லாம் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கலாமே அப்படினு பார்த்தேன். இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துச்சு. நான் பேச ஸ்டார்ட் பண்ணதும் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் வந்துட்டு இந்த உருட்டுறதை எப்போலாம் நிறுத்துவாங்க டக்குன்னு வந்து வீடியோ பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். முடிஞ்ச பாடு இல்லை. திடீர்னு இந்த மாதிரி சைலண்ட் ஆகுது, திடீர்னு வந்துட்டு உருட்டுறாங்க. ஸோ அதான் மக்களே, நம்ம வந்துட்டு இப்போ பேக்கிங் பண்ண போகிறோம். என்னென்ன மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு பார்த்தேன். அண்ட் வெக்கேஷனுக்கு எங்கே போகிறோம், யாரெல்லாம் போகிறோம், எத்தனை நாளைக்கு போகிறோம் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோட பேக் பேக் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அண்ட் இந்த பேக் பேக் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வாட்டி நான் காமிச்சிட்டேன். அண்ட் நிறைய பேரும் வந்துட்டு இது நான் எங்கேருந்து எடுத்தேன், எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த பேக் பேக் வந்துட்டு எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு கிஃப்ட் பண்ணாங்க என்னோடய பர்த்டேக்கு. ஸோ அதனால் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ இந்த பேக் பேக் வந்துட்டு எடுத்துகிட்டு போவேன். அண்ட் அதுக்கப்புறம் மேக்கப் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுச் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். இதுவும் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக எதனா வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், லாஸ்ட்டாக நம்ம ஒரு வெக்கேஷன் போனோம் இல்லையா, ஊட்டி தானே, ஊட்டிக்கா தெக்கடி அங்கே, அப்போ வந்துட்டு இதுதான் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு போனேன். திரும்பவும் வந்துட்டு வெக்கேஷன் டைம் வந்துடுச்சுல நமக்கு. ஸோ அதனால் திரும்பி இந்த பவுச் எடுத்தாச்சு. இதுக்குள்ளே தான் எல்லாம் திங்ஸ் வந்துட்டு பேக் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இந்த பவுச் வந்து பார்த்திங்கன்னா இது நான் அமேசான்லேருந்து எடுத்திருந்த ஒரு பவுச். இதில் இந்த மாதிரி தான் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இங்கே ஒரு ஜிப்பர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த பவுச்சுக்குள்ளே இருந்த திங்ஸ். இதெல்லாம் இப்போ தான் வந்துட்டு எடுத்து வெளியே வச்சேன். ஸோ இப்போ வந்துட்டு இதை ப்ராப்பராக வந்துட்டு நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைப்போம். இந்த வாட்டி நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ரொம்ப மினிமலாக ரொம்ப எனக்கு தேவைப்படுற சில திங்ஸ்லாம் மட்டும்தான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த வாட்டி நான் வந்து கொஞ்சம் நல்ல ப்ராடக்ட்ஸாக எடுத்து பேக் பண்ணிட்டு போகிறேன். லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மேப்ளின் ஃபவுண்டேஷன், வெட் அண்ட் ஒயிட் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன் போல். எனக்கு என்னமோ அது வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக போட்டுட்டு இருக்கிறதுக்கு அவ்வளோவா செட் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்னோடய ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற ஃபவுண்டேஷன் வேணாம், கன்சீலர் மட்டும் வச்சுக்க போகிறேன். ஹூடா பியூட்டிலேருந்து புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் பேக் பண்ண போகிறேன். அண்ட் அப்படியே நான் உங்களுக்கு போகிற போக்கில் என்னெல்லாம் வைக்கிறேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் மாய்ஸ்சரைசருக்கு இமோலன் மாய்ஸ்சரைசர் தான் எடுத்து வச்சுக்க போகிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் இது. அடுத்து ப்ரைமருக்கு வந்துட்டு பிஏசிலேருந்து இந்த நாட் ஸோ பேசிக் ஷைன் கில்லர் ப்ரைமர் இது வந்துட்டு வச்சுக்க போகிறேன். அண்ட் லிப் பாம்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளம்லேருந்து கேண்டி மெல்ஸ் லிப் பாம் இது வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ ஸ்கின் கேர் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அதாவது மேக்கப்புக்கு முன்னாடி என்னென்ன தேவையோ அது வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்துட்டு கன்சீலர் வந்து வச்சுக்க போகிறேன். கன்சீலருக்கு வந்துட்டு நான் ஹூடா பியூட்டியோட கன்சீலர் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் வந்துட்டு சால்டட் கேரமல். எனக்கு வந்துட்டு இது கரெக்டான ஷேடாக இருக்குது. ஸோ இது வச்சுக்கலாம். அண்ட் அதை செட் பண்ணுறதுக்கு பவுடர் பார்த்திங்கன்னா நான் 452ஓட இந்த காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு வச்சுக்க போகிறேன். ஆக்சுவலாக நான் மேக்லேருந்து தான் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் திடீர்னு அது உடஞ்சி போச்சு அப்படின்னா மனசும் உடஞ்சிரும். ஸோ அதனால் இதுவே போதும்ன்ட்டு இது வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்துட்டு ப்ளஷ் வந்துட்டு நான் வச்சுக்க போகிறேன். ஆக்சுவலி ப்ளஷ்ஷு மோஸ்ட்டாக நான் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன். பட் எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்ட்டு இந்த கலர்பாரோட ப்ளஷ் வந்துட்டு வச்சுக்க போகிறேன். அடுத்து வந்துட்டு ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டர் கண்டிப்பாக நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு நான் கே பியூட்டிலேருந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்துட்டு ஹனி கிளேஸ். ஸோ இதை வந்துட்டு இங்கே வச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு ஒரு குட்டி ஐஷேடோ பேலட் நிக்காக்கேலேருந்து. ஐஷேடோவும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படாது, பட் இருந்தாலும் வந்துட்டு வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு மஸ்காராக்கு நான் எல்ஃப்லேருந்து எடுத்துக்க போகிறேன். லென்த் அண்ட் வால்யூம் மஸ்காரா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வச்சுக்கலாம். இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து வந்துட்டு 452லேருந்து இந்த ஐலைனர் எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு காஜலுக்கு அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நான் வந்துட்டு ஃபேஸ் கேனடா தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காஜல். ஸோ இது வந்துட்டு வச்சுக்க போகிறேன். ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெட் அண்ட் வைல்டோட இந்த ஐப்ரோ கிட் இது வந்துட்டு வச்சுக்க போகிறேன். லென்ஸ் வந்துட்டு ஒரு 2 பேர் வந்துட்டு வச்சுக்கிறேன். இது வந்துட்டு ஆக்வா கலர்ஸ்லேருந்து ஸ்பைசி கிரே அப்படின்ற ஒரு ஷேடு. ஓகேவா, அதனால் இது 2 பேர் வந்துட்டு வச்சுக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த 4 லிப்ஸ்டிக்ஸும் வச்சுக்க போகிறேன். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மேக்லேருந்து ரூபி பூ அப்படின்ற ஒரு ஷேட் இது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு
மேப்ளின் சூப்பர் ஸ்டே மேட்டிங்க்லேருந்து எஸ்கேபிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஷேட். இது நல்ல ஒரு டார்க்கான ஒரு ஷேட், டார்க் வைலட் கலர் அந்த மாதிரி ஒரு ஷேடில் இருக்கும். இது வந்துட்டு நான் லிப் லைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ இது அடுத்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் லிப்ஸ்டிக்ஸ். இது வந்துட்டு லாக்மே ஃபாரோ மேட் லிக்விட் லிப்ஸ்டிக்லேருந்து இது என்னது நியூட் லாட்டே, தெரியுதா? ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ நியூட் லாட்டே அப்படின்ற ஒரு ஷேட். இது வந்துட்டு ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ அப்படின்ற ஒரு ஷேட். ஸோ இது 4 லிப்ஸ்டிக் மட்டும் போதும். அண்ட் கடைசியாக வந்துட்டு செட்டிங் ஸ்ப்ரேக்கு வந்துட்டு ஃபார்வர் 52லேருந்து இந்த ஃபிக்ஸர் வந்துட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப மினிமலான ஒரு மேக்கப் தான் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ மேக்கப் பவுச் வந்துட்டு பேக் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப பேசிக்காக ரொம்ப எனக்கு தேவைப்படுற சில திங்ஸ்லாம் மட்டும்தான் நான் வந்துட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் பேக்கில் வந்துட்டு வச்சுருவோம். ஸோ இதில் வந்துட்டு அப்படியே இதை வந்துட்டு உள்ளே போட்டுருவோம். அடுத்து வந்துட்டு ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான நான் உயிர் வாழ்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமே அதுதான். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு வைக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்ப்ரே. ஸோ இது வந்துட்டு இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பேக் கொண்டு போவேன், அப்படி இல்லைன்னா இது எடுத்துகிட்டு போவேன். ஸோ ரெண்டுத்துலேயும் வந்துட்டு இது வந்துட்டு இருக்கும். ஒரு பேக்லேயும் ஒன்று வச்சுருப்பேன். நான் தூங்குற இடத்துல ஒன்று வச்சுருப்பேன், என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒன்று வச்சுருப்பேன். அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இது வச்சுருப்பேன் நான் என்னோடய வீட்டில். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் இதை பற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு இந்த நோஸ் பிளாக் ஆகிற ப்ராப்ளம் வந்துட்டு அடிக்கடி வருமா. ஸோ அதனால் இது இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன். ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு நான் வச்சே ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான். அடுத்து வந்துட்டு இந்த பாடி மிஸ்ட் ஒன்று வச்சுக்க போகிறேன். இது வந்துட்டு ப்ளம் பாடி லெவல்லேருந்து இந்த வெனிலா வைப்ஸ் அப்படின்ற இந்த பாடி மிஸ்ட். இது வந்துட்டு ஒரு வேறு லெவலில் இருக்கிற ஒரு பாடி மிஸ்ட். நான் எப்போலாம் இது வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு போகிறேன்னா அப்போ கண்டிப்பாக யாருன்னா வந்துட்டு கேட்பாங்க என்ன ஸ்ப்ரே போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட ஸ்மெல்லு. ஸோ இது வந்துட்டு நான் வச்சுக்கிறேன். இதோட மூடி தொலைச்சிட்டேன். என்னோட நிறைய பர்ஃப்யூமுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் மூடி இல்லாமல் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு வச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு டீ சேஃப். ஸோ இது வந்துட்டு நம்ம பப்ளிக்கில் வந்துட்டு டாய்லெட்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் நான் வந்துட்டு வெளியே டாய்லெட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஒரு வேலை எதனா ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் இது வந்துட்டு நான் வச்சுக்க போகிறேன். இது வந்துட்டு டீ சேஃப் வந்துட்டு டாய்லெட் சீட் சானிடைசர் ஸ்ப்ரே. இது வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ பேசிக்காக டாய்லெட் யூஸ் பண்ணும்போது அந்த சீட் மேலே இதை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம உட்காந்துக்கலாம். இதுலேயும் வந்துட்டு இதோட கேப் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதான் இதை வந்துட்டு வச்சுக்க போகிறேன். அடுத்து பாடி லோஷன் வந்து வச்சுக்க போகிறேன். இது வந்துட்டு பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்லேருந்து மேட் அபவுட் யூ அப்படின்ற வேரியண்ட். இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் காலியாக போகுது பாருங்கள். இத்தினோண்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும் இது. ஸோ இது வந்துட்டு நான் வச்சுக்க போகிறேன். அடுத்து என்னோடய வாலெட் வந்துட்டு வச்சுக்க போகிறேன். ஆக்சுவலி என்னோடய வாலெட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒன்றுமே இருக்காது. சில பல குப்பைகள் இந்த மாதிரி வச்சுருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு காயின்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் ஆதார் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ். அதுக்கப்புறம் பேர் என்ன, இந்த கார்டுக்கு பேர், இந்த கார்டு பேரையே நான் மறந்துட்டேன். பேன் கார்டு வச்சுருக்கேன். பேன் கார்டையே மறந்துட்டேன். ஸோ அதான் இந்த மாதிரியான சில பல திங்ஸ் மட்டும் இந்த பர்ஸில் வந்துட்டு வச்சுருக்கேன். இன்கேஸ் வந்துட்டு நம்ம போகிற இடத்துல வந்து பர்ச்சேஸ் எதுவும் பண்ணுறோம், அப்போ வந்துட்டு ஜிபேயோ இல்லை கேஷோ கார்டோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு கேஷ் வித்ட்ரா பண்ணி இதில் சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக பர்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறேன். அடுத்து வந்துட்டு சானிடரி நாப்கின் வந்துட்டு ஒன்று வச்சுக்க போகிறேன். ஜஸ்ட் இன் கேஸ், ஒரு சேஃப்டிக்கு தான் இருக்கட்டுமே, சும்மா ஒரு சேஃப்டிக்கு தான். நம்மளுக்கு வந்துட்டு வரப்போகிறது கிடையாது, முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு வந்துட்டு ஒன்று மட்டும் வச்சுக்க போகிறேன். அடுத்து வந்துட்டு நம்ம வந்து ப்ரெஷ்ஷஸ் வைக்க மறந்துட்டோம். கன்சீலர் வச்சோம், ஐஷேடோ வச்சோம், அப்புறம் இதுக்கு பேர் என்ன, ஹைலைட்டர், அதெல்லாம் வச்சோம். ஆனால் ப்ரெஷ்ஷஸ் வைக்க மறந்துட்டேன். ஒரு 3 ப்ரெஷ் மட்டும் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ பவுடர் ப்ரெஷ், ஹைலைட்டர் ப்ரெஷ், அதுக்கப்புறம் கன்சீலர் ப்ரெஷ், இந்த 3 மட்டும் வந்து வச்சுக்க போகிறேன். அது வந்துட்டு அந்த மேக்கப் பவுச்சுக்குள்ளேயே நான் வந்துட்டு வச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக வந்துட்டு வைக்கிறதுக்கு எனக்கு தோணலை. வேறு எதுனா மிஸ் பண்ணிட்டேனா? இல்லை, எல்லாத்தையும் வந்துட்டு வச்சாச்சு. சீப்பு வைக்க மறந்துட்டேன் மக்களே. ஸோ சீப் வந்துட்டு நான் எடுத்து வச்சிடுறேன். ஸோ கோம்பு வந்து ஒன்று வச்சுக்கிட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் வந்துட்டு தேவையானது மட்டும் வச்சாச்சு. நான் வந்துட்டு எப்போவுமே தேவையில்லாதது வீட்டிலேருந்து பாதி குப்பையை வந்துட்டு பேக் பண்ணிட்டு போகிறது இந்த மாதிரி தான் போவேன். பட் இந்த வாட்டி வந்து கரெக்டாக வச்சுருக்கேன். வெயிட் வந்துட்டு ஜாஸ்தியாக எடுத்துக்க வேண்டாமே அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ என்னோடய பேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம அந்த மேக்கப் கிட் வந்துட்டு பேக் பண்ணோம் இல்லையா, அதுவும் இதுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு நான் மம்மியோட ஹெல்ப்
ட்ரெஸ்ஸஸ்லாம் மம்மியோட ஹெல்ப் வச்சு நான் வந்துட்டு நைட் பேக் பண்ணிப்பேன். அது வந்துட்டு பெருசாக எதுவும் இல்லை. இந்த வாட்டி நான் புது ட்ரெஸ் கூட எதுவுமே வாங்கலை வெக்கேஷன் போகிறோன்ட்டு. எல்லாமே பழைய ட்ரெஸ் தான், அதே தான் எடுத்து பேக் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் மக்களே, இதான் வந்துட்டு நான் இந்த வாட்டி கொண்டு போகிறேன். அண்ட் அப்கமிங் வ்ளாக்ஸில் வந்துட்டு நான் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணுறேன், எங்கே போகிறோம் அப்படின்ற அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வரும். மறக்காம அதையும் பார்த்துருங்க. ஐ ஹோப் உங்களுக்குலாம் பிடிக்கும். அண்ட் ஆல்சோ அப்பா பொண்ணு வ்ளாக்ஸ்லேயும் வந்துட்டு வ்ளாக்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ 2 சேனலையும் மாற்றி பாருங்கள், ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.